அனைவருக்கும் வணக்கம். மேசராசனேயர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் வருளும் ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா மேசராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆணி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை சனி மற்றும் ராகு மீது பதிவதால் சொத்துக்களால் பிரச்சனையும், சொந்தங்களால் மன நிம்மதியும் இழந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலமே இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பண போராட்டமும் கடமையில் தோய்வும் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த மாதத்துல வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. பிள்ளைகள் சம்மதமாகவும் விரயங்கள் ஏற்படலாங்க. இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுப்பது, அவற்றின் மூலமே ஓரளவு நன்மைகளை உங்களால் காண முடியுங்க. இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்துல இந்த ஆணி மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த மேசராசினியர்களானவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அந்த வகையில தனாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தருணங்கள்ல மேசராசினியர்களான உங்களுக்கு பணம் பல வழிகள்ல வந்து பையை நிரப்ப இருக்கு. இனத்தார் பகை மாறுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த அல்லது தொழில் மற்றும் வியாபாரமோ உத்தியோகத்திலோ ஏற்பட்டு வந்த பகை உணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதில் ஈடுபட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. நேசக்கரம் நீட்ட மாற்று இனத்தவர்கள் முன் வருவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல சுக்கிரனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டால் அக்கறை காட்டாத காரியங்களும் கூட ஆதாயம் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் இந்த ஆணி மாதத்தில் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் சகாயஸ்தானபதி. சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேற இருக்குது. வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீங்கள் எடுத்த முயற்சி ஒவ்வொன்றாக வெற்றி பெற இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நிலை
நெருக்கடி நிலை அகல இருக்குதுங்க. வீடு கட்ட மற்றும் வாகனம் வாங்க கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அதில் அனுகூலம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கேட்ட உதவிகள் கேட்ட மையத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்கும் முயற்சி கைகூட இருக்கு. கட்டிட பணி பாதியில் நிற்கிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அது நிறைவேற இருக்குதுங்க. எதிர்மறை சிந்தனைகள் அலைமோதுங்க. இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். சனியோடு ராகு கூட்டு கிரக சேர்க்கையால் இருக்கிறது. எனவே உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உருவாகுங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் நிதி நெருக்கடியின் காரணமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பிறரை நம்பி ஒப்படைக்கும் பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாமா. கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை ஏற்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. இது போன்ற நேரங்கள்ல அங்காரகனுக்கு சனிக்கு உரிய பிரீத்திகளை முறையாக செய்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் சனி பகவான் வக்ரமும் பெறுகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. அது மட்டும் இல்லாம தொழிலில் சில குறுக்கீடுகள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சக்திக்கு மீறிய உழைப்பு இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதது மன வருத்தத்தை தருங்க. பெற்றோர்களுடைய உடல் நல்ல கவனமாக இருப்பது நல்லது. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. அதே போல கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். செயல்பாட்டில் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அவற்றை செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே மேசராசினியர்களான நீங்கள் சூரிய வழிபாடை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.